அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்விடேஷன் டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த டிசைனோட 2 டிசைனோட PSP ஃபைல் நம்ம ஏற்கனவே டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி ரெடி பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு டெக்ஸ்டெல்லாம் நம்ம கோரோடாவில் ரெடி பண்ணி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலைன் பண்ணி செட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணுறேன். கோரல்ட்ரா 12 வெர்ஷன். இது நம்ம எப்படி டைப் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது டைப் பண்ணியிருக்கேன். நான் ஃபாண்ட்லாம் எதுவும் பிரிக்கலை. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம A4 டிசைன் சைஸ் உள்ள ஒரு இன்விடேஷன். சரிங்களா? ரெக்டாங்கிள் டூலாக டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் ஆகும். இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே -1 ஒன்றுனா 1 இன்ச்சுன்னு அர்த்தம். அதேமாரி வெர்டிகல் -1 இன்ச்சு. நம்ம இந்த 1 இன்ச்சு சுற்றிலும் 1 இன்ச்சு கேப் விடணும். கேப் விட்டுட்டு அதுக்குள்ளே தான் நம்ம டெக்ஸ்டெல்லாம் அலைன் பண்ணி நம்ம செட் பண்ணணும். சரிங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஃபுல்லாக பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இன்விடேஷனில். அதனால் கொஞ்சம் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? இதை Ctrl Z கொடுத்து பேக் வந்துக்கலாம். சரிங்களா? ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி Ctrl G கொடுத்து குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிட்டு கொஞ்சம் அப் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி டைப் பண்ணுங்கிறது சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலை உங்கள் நேம் வரும், ப்ளஸ் இன்சியல் வரும். எப்படின்னு ஒரு சாம்பிளுக்கு ஒன்று டைப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஃப்ரண்ட் பேஜை பொறுத்தவரை 14 பாயிண்ட் வச்சுக்கிங்க. 14 பாயிண்ட்டு மினிமம் 12 பாயிண்ட்டு. அதுக்கு கீழே வைக்கணும் ஃப்ரண்ட் பேஜை பொறுத்தவரை. ஏன்னா ஃப்ரண்ட் பேஜில் தான் முக்கியமானதுங்கிறனால அது சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சுக்கிங்க. உங்களுக்கு கார்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸு சின்னதும் பெருசும் வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப மினிமம் 9 பாயிண்ட்டுக்கு கீழே எதையுமே வைக்காதீங்க எந்த டிசைன். சரிங்களா? கீமேனை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிடுச்சு. இப்போ ஆர் பசுபதி அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். கீமேனை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஷார்ட்கட்டு நான் கொடுத்துருக்கேன். Alt Uன்னு கொடுத்துருக்கேன். கீமேனை ஆஃப் பண்ணியிருக்கேன். திரும்ப கீமேனை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிக்கிட்டு அசுபதி அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு 2ஆம் நம்பர் ஃபாண்டை வச்சுக்கிட்டு தெய்வத்திரு ராஜேஸ்வரி இந்த மாதிரி தான் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஒரு சாம்பிளுக்காக நாங்கள் டைப் பண்ணி காமிச்சோம் உங்களுக்கு. இப்போ நம்ம எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதில் குயிக்காக நம்ம செட் பண்ணிடலாம். இதோட சைஸை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஒரு 36 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இதோட கேப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஷேப் டூவில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஐக்கான் செலக்ட் ஆகும். அதை லைட்டாக கொஞ்சம் கேப்பு மேலே உள்ள அந்த வெர்டிகல் சைஸ் உள்ள கேப்பு கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். கீமேனை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது இதுக்கு சென்டராக போகணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு C அடிச்சிங்கன்னா சென்டர் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி தான் இதோட சைஸும். இதை நம்ம குரூப் பண்ணியிருக்கோம். Ctrl அன்குரூப் கொடுத்தாச்சு. 14 பாயிண்ட் தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. அடுத்தது இதில் ஃபாண்ட்டு எப்படி பிரிக்கணும்னு பார்த்துங்க. எதை ஹைலைட் பண்ணணும்னு காமிக்கிறேன். கொஞ்சம் கேப்பு கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, Ctrl G கொடுத்துட்டு ஷேப் டூவில் கிளிக் பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகாது. அதனால் அன்குரூப் செலக்ட் பண்ணி அன்குரூப்
அன்குரூப் கொடுத்துருங்க. இப்போ ரெக்டாங்கிள் டூவில் ஷேப் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு டேட்டு கிழமை அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். 1ஆம் நம்பர் பாண்டு. இதே மாதிரியே நம்ம இந்த நேமுக்கும் நம்ம ஃபாண்ட் பிரிச்சிடலாம். அதை இனிஷியல் மாற்றணும். இதுக்கு இது வந்து ஏரியல் ஃபாண்ட்டு. 14ங்கிறது 12 பாயிண்ட் வச்சுக்கிங்க. கொஞ்சம் போல்டு சைஸ் உள்ளதாக வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து அவங்க அம்மா அப்பா, அந்த பொண்ணோட இந்த பசங்களோட அம்மா அப்பா, அவங்க நேமை கொஞ்சம் நம்ம போல்டு பண்ணி காமிக்கணும். அதுக்காக ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணுறேன். திரும்ப இப்படி செலக்ட் பண்ணி 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டை கொடுத்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அடுத்தது அந்த பசங்களோட இனிஷியலு, அவங்களோட இனிஷியல் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மாற்றிச்சு. கொஞ்சம் போல்டு பண்ணிக்கிறேன். நேமையும் கொஞ்சம் செலக்ட் பண்ணி தனித்தனியாக. ஏன்னா இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரெடி பண்ணுங்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதை விட இது டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம ஃபாண்ட் பிரிச்சுருக்கோம். ஆனால் கேப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்காமல் இருக்குது. கண்ட்ரோல் T போடுங்க. கண்ட்ரோல் T போட்டிங்கன்னா 100 லைன்ங்கிறதுல வந்து 110 கொடுத்திங்கன்னா கொஞ்சம் சைஸு கொஞ்சம் கேப் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கீழே உள்ளதுக்கும் அந்த மண்டபம் அதோட நேமு அது மட்டும் கொஞ்சம் போல்டு பண்ணி காமிக்கலாம். RKS திருமண மண்டபம் அப்படின்னு போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். 16 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 16 பாயிண்ட் வச்சுக்கலாம். இல்லை அப்படியே நம்ம 1ஆம் நம்பர் பாயிண்ட் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இவங்களோட பேரண்ட்டு, அப்புறம் அவங்க ரிலேஷன், அவங்க நேமுக்கு நம்ம ஃபாண்ட் பிரிச்சிடலாம். இப்போ ஓகே. அடுத்தது பரமசிவம், சவிதா பரமசிவம். அதை வந்து நம்ம 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு கொடுத்து கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். 16 நம்பர் ஃபாண்ட்டு. என்ன எழுத்துங்கிறது தெரியல, அதனால் அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். திரும்ப ஷேப் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணுறோம். ஃபாண்ட்டு ஏரியல் ஃபாண்ட்டு. நேமுக்கு வந்து 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன எப்படி ரெடி பண்ணுறங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சைடில் உள்ளவங்களுக்கும் ஃபாண்ட் பிரிச்சிடலாம். இது 2 தான் இங்கிலீஷ் லெட்டரு. அடுத்தது அவங்க நேமு முத்துக்குமார் ரசகுமார்னு. ஓகே. 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு 16. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த நேமும் வைக்கணும், ப்ளஸ் இந்த நேமும் வைக்கணும். இப்படி வைக்கும் போது நமக்கு வந்து சைஸ் வந்து இது கொஞ்சம் பெருசாக வருது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபாண்ட்டு வேறு ஃபாண்ட்டை மாற்றிக்கணும். மாற்றி சின்ன சைஸ் உள்ள ஃபாண்ட்டாக மாற்றி நமக்கு அந்த நம்மளோட இன்விடேஷன் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஏரியல் நாரோ ஒரு 10 பாயிண்ட் கொஞ்சம் போல்டு பண்ணிக்கிறேன். இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த அளவில் வச்சுக்கலாம். இப்போ சரிங்களா? இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லெட்டர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஃபாண்ட்டு சின்ன ஃபாண்ட்டு 45ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட்டை கொடுத்தோம்னா சின்னதாகும். ஓகேங்களா? அப்படியும் பத்தல, இதுக்கும் திரும்பவும் மாற்றி நம்மளோட சைஸை குறைச்சும் ஃபாண்டோட சைஸை வந்து மாற்றியும் நம்ம குறையலைன்னா இன்னொரு வேறு இதை விட கொஞ்சம் சின்னதான ஃபாண்ட்டு அந்த ஃபாண்ட்டை போட்டுக்கலாம். நம்மளோட அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபாண்ட்லாம் சூஸ் பண்ணுறது. 67ஆம் நம்பர் ஃபாண்ட்டு சின்ன ஃபாண்ட்டு இது. ஓகே. திரும்ப இதையும் நம்ம செலக்ட் பண்ணுறோம்.
இதுக்கும் ஒரே ஒரு சைடு என்ன ஃபாண்ட்டை கொடுக்குறோமோ அதே சைடு தான், அதே ஃபாண்ட்டு தான் ரெண்டு சைடும் கொடுக்கணும். ஒரு சைடு ஒரு ஃபாண்ட்டு, இன்னொரு சைடு ஒரு ஃபாண்ட்டை கொடுத்தோம்னா அது வந்து தப்பாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஈக்குவல் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கும் நமக்கு ஈக்குவல் ஆகிட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சென்டர் பண்ணிக்கிறோம். இதை செலக்ட் பண்ணிருக்கோம். அடுத்து இந்த செலக்ட் பண்ணிவிட்டு சி அடித்தோம்னா சென்டர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இடையில கொஞ்சம் கேப் விட்ருக்கேன். இதுக்கு இடையில கொஞ்சம் டிசைன் வருங்கிறதுனால இப்போ நம்ம வந்து ஒரு காதணி விழா டிசைன் வந்து ஒரு பத்திரிக்கை வந்து கொரல்ட்ராவில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை அப்படியே நம்ம பிஎஸ்டி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு ஃபைல் சைஸ் போங்க, எக்ஸ்போர்ட் பிஎஸ்டியில் தான் வச்சுருக்கேன் நான். பிஎஸ்டியில் நியூ அதை நீங்கள் சேவ் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட்டு கொடுக்குறேன். டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் அது செலக்டில் இருக்கட்டும். 400 ரெசல்யூஷன். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே இது செட் பண்ணிட்டோங்கிறதுனால இது தேவையில்லை எனக்கு. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணணும். Ctrl+N A4 சைஸு சேமுக்கு 400. அது CorelDRAWல என்ன ரெசல்யூஷன் வச்சோமோ அதே ரெசல்யூஷன் தான் இதுலேயும் வைக்கணும். மாற்றி வச்சோன்னா அது சின்னதாகவும் இது பெருசாகவும் அந்த மாதிரி வித்தியாசப்படும். சரிங்களா? 400 ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். 400. Ctrl+O கொடுத்து ஓப்பன் பண்ணுற ஃபைலை. நியூ காதணி அப்படிங்கிறது பிஎஸ்டி ஃபைல் இதில் இருக்குது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் தான் உங்களால் கலர் வேரி பண்ண முடியும். மாற்றி நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த லேயர் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். பிஎஸ்டி ஃபைல செலக்ட் போங்க, ஆல், சென்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இதோட பேக்ரவுண்டு கலரு ப்ளஸ்ஸு இந்த இமேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் ஃபைல் இங்கே இருக்குது. நம்ம ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைலு. இதை வந்து பிஎஸ்டி ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம பேக்ரவுண்டு செட் பண்ணிடலாம். அதில் இனிட்டேஷனை பொறுத்தளவு நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான கலரை வந்து நம்ம ரெசல்யூஷன் கரெக்டான ரெசல்யூஷன் வச்சு ஒர்க் பண்ணும்போது தான் அதோட சைஸு பேக்ரவுண்டு எல்லாமே ஈவனாக வரும். அதில் 400 இதில் 300 வச்சு ஒர்க் பண்ணோம்னா சைஸு டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, பேக்ரவுண்டு இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கோம். கலர் என்ன கலர் சூஸ் பண்ணோம்னா இந்த நம்ம பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்கு ரிலேட்டடான கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். லேயரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லாக் பண்ணிட்டுருங்க. இங்கே டிரான்ஸ்பரண்ட் பிக்சலுங்கிறத அதை லாக் பண்ணிவிடுங்க. க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர் கொடுக்க போகிறேன். இதில் வந்து சிஎம்கே கலரில் எப்போதும் கொடுத்து பழகுங்க. சியான் 100, எல்லோ 100, இது ஒரு 50 கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தா கலர் ஃபில் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இதுலேயே வந்து நமக்கு இந்த நேமு, டேட்டு, அப்புறம் இந்த பசங்களோட நேமு, மண்டபம், இதுக்கெல்லாம் தனித்தனி கலர் எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த லாக் வந்து எப்போதும் லாக்லேயே இருக்கட்டும். இப்படி செலக்ட் பண்ணுறேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்பிள் கலர் இல்லை ஒரு வயலட் கலர் ஒரு 50, 100 இந்த கலர் ஓகே கொடுத்துட்டு கலர் ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் கலர் ஃபில் பண்ணி இந்த மாதிரி CorelDRAWல நீங்கள் வந்து டைப் பண்ணி திரும்ப இதில் ஃபோட்டோஷாப்பில் வச்சு டிசைன் பண்ணுறது ஈஸியாக டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். ஃபோட்டோஷாப்லேயே டைப் பண்ணிவிட்டு இல்லைனா டைப் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம டிசைன் பண்ணுறீங்கன்னா ஒரு இதுக்கும் கலர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். டேட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கீழே உள்ள இடத்துல வந்து டச் ஆகிடக்கூடாது. அந்த இடத்துல மட்டும் தான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த இடத்துல மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வேறு இடத்துல செலக்ட் பண்ணி நம்ம அதை மாற்றும் போது அதோட மேலேயும் டச் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன்.
ஓகே, இந்த 2 பேருக்கும் டேட்டுக்கும் ப்ளஸ்ஸு அவங்க பேரண்ட் நேமுக்கும் அதை கொடுத்தாச்சு. இந்த பசங்களுக்கு அவங்க நேமுக்கு அது தனியாக ஒரு கலர் கொடுக்கலாம். அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் நம்ம. இதுமாதிரி சிஎம்கேல வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கலர் கிடைக்கும். தெளிவான கலர்னால் நீங்கள் என்ன கலர் வைக்கிறீங்களோ அதே கலர் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, மெஜந்தா கலர் கொடுத்துருக்கோம். மண்டபத்துக்கும் மேலே அந்த பேரண்ட் நேம் கொடுத்த கலரே இந்த கலர் கொடுத்துடலாம். 50 100 50. ஓகே, அடுத்தது அவங்க பேரண்ட்டு அந்த அவங்க ரிலேஷனு அவங்க நேமு அவங்க பேரண்ட்டோட நேமு அதுக்கு எல்லாமே அதுக்கு ஒரு தனி கலராக கொடுத்துடலாம். அதுமாதிரி மொத்தமாக நான் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நான் செலக்ட் பண்ணுறேன். அப்படி செலக்ட் பண்ணி நமக்கு எதுக்கெல்லாம் தனி கலர் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் இதுமாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். 70 100 100 50 ப்ளூ கலர். திரும்ப அதே மாதிரி இந்த இவங்களுக்கும் அதே கலர் கொடுத்துடலாம். நம்ம ஒரு இந்த மாதிரினா நம்ம டெக்ஸ்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரினா நம்ம ஒரு பெரிய ஒரு இன்விடேஷன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இல்லைன்னா எதுனா ஒரு 1/2 hour இல்லை 1 hourலேயே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம கலர் பிரித்தாச்சு. இப்போ இந்த மெத்தடில் தான் கலர் பிரிக்கணும். அதுக்கடையில் கொஞ்சம் மேலே இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது, இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது. இதுக்கு ரிலேட்டடான இன்விடேஷனுக்கு ரிலேட்டடான இந்த மாதிரி மயில் இந்த மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு டிசைன் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி நம்மளோட இன்விடேஷன் வந்து நம்ம பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வெக்டார் டிசைன். இது வியூவில் போங்க, நியூ கைடு 50% அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு Ctrl T கொடுத்து சென்டர் பண்ணிங்க. திரும்ப Ctrl J கொடுங்க, Ctrl T கொடுங்க, வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே போயிடும். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவோட கொண்டு போய் நான் வச்சிடறேன். பார்த்திங்கன்னா அது ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு வெல்கம் இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று. சிம்பிளில் வந்து நம்ம எங்கே வைக்கணும், எங்கே நமக்கு எந்த இடம் ஓகேவோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். அப்படி அந்த இடத்துல வச்சுக்கிறேன். மேலே கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் வந்து ஒரு நாயகர் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்படி செட் பண்ணிக்கலாம். அப்படி கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹைடு கிளியர் ஆகிடும். ஷிஃப்ட் Ctrl N. ப்ரஷ் எடுங்க, கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஷிஃப்ட் Ctrl ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பின்னாடி கொண்டு போங்க. ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட் கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து ஒரு எஃபெக்டாக இருக்கும். அது சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து நான் இந்த மெத்தடில் தான் வந்து நான் இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணுவேன். இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதையே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதேனும் இதை விட ஈஸியான மெத்தட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்விடேஷன் ஆஃப் கலர் இன்விடேஷன் வந்து இங்கிலீஷில் ரெடி பண்ணது, அதை ஏற்கனவே நம்ம PST ஃபைலில் கொடுத்துருக்கேன்.
அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.